வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கும் இனிமேல் பார்க்க போகிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டு பக்கத்தில் தோட்டம் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் தெரியாது. இது வந்து தோட்டம் சின்னதாக ஒரு தோட்டம் போட்டிருந்தோம், வீட்டு தோட்டம். அந்த இடம்தான் இது. இது வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம். க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் இந்த செடி கொடியெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. ரொம்பனாக்கா ஒரு 2-3 வருஷம் இருக்கும் எடுத்து. பழைய வீடியோலாம் நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த வீடியோ இருந்தது. என்னமோ தெரியல, எனக்கு இது டெலீட் பண்ணுறதுக்கு மனசு வரலை. கோவக்கீரை கடையல் இது வரைக்கும் நான் சேனலில் போட்டதில்லை. ஆனால் நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு கீரை கடையல்னால் இந்த கோவக்கீரை கடையல் தான். நானும் தேடி பார்த்தேன், குழம்பு வைக்கிற வீடியோ இல்லை. ஆனால் கீரை பறிக்கிறது மட்டும் இருக்குது. குழம்பு வைக்கிற வீடியோ டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு நாளைக்கு எனக்கு கோவக்கீரை கிடைக்கிறப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக கீரை கடையல் செஞ்சு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு தான் நான் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த கோவக்கீரையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு 2 நிமிஷத்தில் 1 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இருக்கிற இந்த 1 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லி முடிச்சிடுறேன். கோவக்கீரையை கடையல் மட்டும் பண்ணாமல் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு ஆறுனதான் அந்த தண்ணியை 4 வேளையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நம்ம குடிச்சிட்டு வந்தால் உடல் சூடு, இந்த சொறி சிரங்க அதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம காரம் அதிகம் சமைக்காமல் இருக்கிற இந்த இரும்பு கடாயெலாம் இருந்துச்சுன்னா அந்த கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த கோவக்கீரையை நல்லா வதக்கி விட்டுட்டு அது ஆறுனதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம எடுத்து அப்படியே உடம்புல சொறி சிரங்க அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் பூசிட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி லைட்டாக அம்மியில் அரைச்சி கூட நம்ம அதை மேலே உடம்புல தடவிக்கலாம். இது கூட கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்து நம்ம செஞ்சுட்டு வந்து அந்த வேக்குரு வாடை அது மாதிரி இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படர்தாமரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த படர்தாமரை புண்ணுக்கு இந்த கோவை இலை வந்து வதக்கி நம்ம பூசுறது ரொம்பவே ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த உடம்புல நமக்கு தேவையில்லாத கட்டிகள் அந்த மாதிரி இந்த கொழுப்பு கட்டி நீர் கட்டி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இலையை பூசிட்டு ஒரு வெள்ளை துணியில் நம்ம சுற்றி விட்டுட்டாக்கா அந்த கட்டிகள் எல்லாம் கூட சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரை வந்து நம்ம அந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா வாய்ப்புண் ஆறுற மாதிரி இந்த கீரையை சாப்பிட்டாலும் நமக்கு வாய்ப்புண்ணெலாம் ஆறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நிறைய கீரையை வந்து நம்ம அதுக்கு மருந்து இதுக்கு மருந்து அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த படர் தாமரை, சொறி, சிரங்கு இதெல்லாம் கூட ஒரு வித தோல் வியாதி தான். இதுக்கு வந்து இந்த கோவக்கீரை ரொம்பவே நல்லது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.